வணக்கம். நான் உங்கள் சங்கர். இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 மே 4 எங்கள் மாவட்டம் கடலூர் மாவட்டம். இந்த ரோணகிரி தொகுதி பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏ அருண் தேவன், முன்னாள் சிட்டிங் எம்எல்ஏ துரைக்கி சரவணன், இரண்டுமே நல்ல வேட்பாளர்கள். கடுமையான போட்டி நிலவும். இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் யார் வேணால் ஜெயிக்கலாம், ஆனால் கடுமையாக போட்டி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிதம்பரம், கொண்டூட்டி, கடலூர், இந்த 3 தொகுதியுமே அதிமுக கைப்பற்றும். இங்கே அதிமுக ஜெயிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்குது, கைப்பற்றும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சியான பாமக, காட்டமன்னாகுடி, கனித்தொகுதி, விருத்தாச்சலம், நெய்வேலி, இந்த 3 தொகுதி கடுமையாக போட்டி நிலவும் கூட்டணி கட்சியில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நெய்வேலி பார்த்திங்கன்னா சபாராயந்திரன், சொர்த்தூர் ராயந்திரன், தமிழக வாழ்வு கட்சி அண்ணன் திருமாவளவன். தமிழக வாழ்வு கட்சி பார்த்திங்கன்னா இப்போ குறைஞ்சபட்சம் 30,000 ஓட்டுகள் தனி பெரும்பான்மையோட வாங்கும். ஆனால் போட்டி கடுமையாக இருக்கும். குறிஞ்சிப்பாடி தொகுதி பொறுத்தளவுக்கு எம்ஆர்கே முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஒதுக்கி அமைச்சர் எங்கள் காலங்கள் தெரியும். அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம், புவனேந்திரன், கண்ணன் அவர்கள், தமிழக வாழ்வு கட்சி தலைவர் நிறுவனர் கண்ணன் அவர்கள், சகோதரர் கண்ணன் அவர்கள். இந்த தொகுதியும் கடுமையாக போட்டி நிலவும். கடலூர் மாவட்டத்தில் 9 சட்டமன்ற தொகுதிகள், 3 அதிமுக கைப்பற்றும், உறுதியாக கைப்பற்றும். ரோணகிரி, குறிஞ்சிப்பாடி, நெய்வேலி, காட்டமன்னாகுடி, திட்டக்குடி அமைச்சர் சி கணேசன் அவர்கள் தொழில்துறை அமைச்சர் இருக்கார். அவருக்கும் வெற்றி வாய்ப்பு சற்று அதிகமாக இருக்கிறது. இங்கேயும் போட்டி நிலவும். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் பார்க்கும் 234 தொகுதியும் எப்படி இருக்கும் என்று 12 மணிக்கு முடிவு தெரிய வரும். வணக்கம்.